வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சுவாதி நட்சத்திரம், சப்தமி திதி. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. 5 ராசிகளுக்கு தான் சரியில்லை, 7 ராசிகளுக்கு நல்லா இருக்கு. யார் இந்த அதிர்ஷ்டசாலிகள், 5 ராசிகாரர்கள் என்ன பண்ணா தப்பிச்சுக்கலாங்கிறது இப்ப நாங்க சொல்றோம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு, காலை 7:30 to 9. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத சொல்றோம். சூரியன் கடக ராசியில இருக்கிறார். அடுத்த சனிக்கிழமை சிம்ம ராசிக்கு வந்துடுறார். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏன்? அதனுடைய தலைவர் சூரியன். சில மந்திரங்கள் சொல்றோம் நாங்க. வழிபாடு முக்கியம். ஏன்? திருஷ்டி இருக்கு. இன்னைக்கு நாள் சூப்பர். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஏன்னா திருஷ்டி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. அதனால திருஷ்டி வைத்தறிச்சல் இருக்கு. அதை குறைக்கணும். என்ன பண்றது? ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அகத்தியரே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கோதுமை, வெறும் கோதுமை, தவிடாவது பசுமாட்டு கொடுங்க. கோதுமை ஏழை கொடுங்க, காக்கை கொடுங்க. சிகனம் பார்க்காதீங்க, நல்லது. ஆமா, ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு, படிக்கணும். கோயில்ல இருந்து படிக்கணும். சூரியனை பார்த்து படிக்கணும். கேட்கறது இல்ல, படிக்கிறது. படிங்க, நல்லது நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதமா இருக்கு. உங்க பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு கூட உதவி செய்கிற குணம் ஜெயிக்கும். நல்ல நாள். தாராள மனப்பான்மை ஜெயிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற சில வழிபாடுகள் இருக்கு, திருஷ்டி இருக்கு, சொல்றோம். அனுகூலமான எண் 7, 9, வடக்கு, கிழக்கு, மஞ்சள், பச்சை. நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஏன்னா திருஷ்டி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. அதனால திருஷ்டி வைத்தறிச்சல் இருக்கு. அதை குறைக்கணும். என்ன பண்றது? ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அகத்தியரே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கோதுமை, வெறும் கோதுமை, தவிடாவது பசுமாட்டு கொடுங்க. கோதுமை ஏழை கொடுங்க, காக்கை கொடுங்க. சிகனம் பார்க்காதீங்க, நல்லது. ஆமா, ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு, படிக்கணும். கோயில்ல இருந்து படிக்கணும். சூரியனை பார்த்து படிக்கணும். கேட்கறது இல்ல, படிக்கிறது. படிங்க, நல்லது நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. தேவையற்ற பேச்சு, தேவையற்ற தடுமாற்றம், குழப்பம் அதிகமா இருக்கு. வழிபாடு பண்ணுனா ஜெயிலியோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. நிதானமா இருக்கணும். பண விஷயத்துல கவனமா இருக்கணும். பொறுமை. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது. புத்தகம் 26 பகுதி இருக்கு. வெய்யோன் அல்லது இருட்கணி அப்படிங்கிற பகுதியை 1/2 மணி நேரமாவது படிச்சு பாருங்க, நல்லது. புரியும், எளிமையா புரியும். நல்லா எழுதியிருப்பார். உங்களுக்கு புதிய வெளிச்சம் கிடைக்கும். கோதுமையில ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க. காக்காய் கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, நாய் கொடுங்க. நாய் நண்பர்கள், நல்லது. சிகனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பா இல்ல. இந்த வழிபாடு உங்களை காப்பாற்றும். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. இந்த மந்திரம் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும் மனசுல. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்க பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். ஒரு ராசியிலேயே சூரியன் இருக்கிறார். அதனால சூரியனுக்கு தீபம் காட்ட மறந்துடாதீங்க. வசதிப்பட்ட நேரத்துல என்ன மந்திரம் சொல்றது சொல்றோம். அனுகூலமான எண் 4, 5, வடக்கு, தெற்கு, மஞ்சள், சிவப்பு. நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஏன்னா திருஷ்டி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. அதனால திருஷ்டி வைத்தறிச்சல் இருக்கு. அதை குறைக்கணும். என்ன பண்றது? ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அகத்தியரே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கோதுமை, வெறும் கோதுமை, தவிடாவது பசுமாட்டு கொடுங்க. கோதுமை ஏழை கொடுங்க, காக்கை கொடுங்க. சிகனம் பார்க்காதீங்க, நல்லது. ஆமா, ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு, படிக்கணும். கோயில்ல இருந்து படிக்கணும். சூரியனை பார்த்து படிக்கணும். கேட்கறது இல்ல, படிக்கிறது. படிங்க, நல்லது நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியமும் தில்லும் ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் தலைவர் சிம்ம ராசி. ராசிக்கு தலைவர் சூரியன். சூரியனுக்கு தீபம் காட்டணும், மந்திரம் சொல்லணும். என்னங்கிறத சொல்றோம். வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டிடுங்க. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஏன்னா திருஷ்டி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. அதனால திருஷ்டி வைத்தறிச்சல் இருக்கு. அதை குறைக்கணும். என்ன பண்றது? ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அகத்தியரே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கோதுமை, வெறும் கோதுமை,
தவிடாவது பசுமாட்டு கொடுங்க, கோதுமை ஏழை கொடுங்க, காக்கை கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. ஆமா, ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு, படிக்கணும். கோயில்ல இருந்து படிக்கணும், சூரியனை பார்த்து படிக்கணும், கேட்கறது இல்ல, படிக்கிறது. படிங்க, நல்லது நல்லது. கன்னிராசியார் நேயர்களே, பின்றீங்க, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், கலகுறீங்க, சந்தோஷம். உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும், வசதிப்பட்ட நேரத்தில் மந்திரம் சொல்லணும், என்னங்கிறத சொல்றோம். ஏங்க, உத்தரத்தினோட தலைவர் சூரியன். 3 நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு உங்கள் பிறகு பலமான தைரியமும் பொறுமையும் நிதானமும் ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. நாள் முழுக்க மனசுல மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் நாளவனே போற்றி, நாள் அவன்னா சூரியன், நாரதரே போற்றி, நந்தகனே போற்றி, நவநிதியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு கூகுள்ல போடுங்க, நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். பிரியா கல்யாணராமன் அமரராயிட்டார் சில வருடங்களுக்கு முன்னாடி. அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. இனிப்பா ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க, அல்லது வாங்கி கொடுங்க, பணமா கொடுங்க, கோயில் வாசல் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. துளாராசிகார் நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, தேவையற்ற செலவு, தேவையற்ற கவலை, தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் அதிகமா இருக்கு. வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம், என்னங்கிறத சொல்றோம். நிதானம் பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது புத்தகம், 26 பகுதி இருக்கு. வெய்யோன் அல்லது இருட்கணி அப்படிங்கிற பகுதியை அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க, நல்லது. புரியும், எளிமையா புரியும், நல்லா எழுதியிருப்பார், உங்களுக்கு புதிய வெளிச்சம் கிடைக்கும். கோதுமையில ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்காய் கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, நாய் கொடுங்க, நாய் நண்பர்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பா இல்ல, இந்த வழிபாடு உங்களை காப்பாற்றும். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனை போற்றி. இந்த மந்திரம் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும் மனசுல. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, தேவையற்ற சிக்கல்கள் வருகின்றன. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம், பொறுமை. சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரப்பட்டு பதட்டமாய் மாட்டிக்குவீங்க, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 6 தெற்கு பச்சை. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது புத்தகம், 26 பகுதி இருக்கு. வெய்யோன் அல்லது இருட்கணி அப்படிங்கிற பகுதியை அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க, நல்லது. புரியும், எளிமையா புரியும், நல்லா எழுதியிருப்பார், உங்களுக்கு புதிய வெளிச்சம் கிடைக்கும். கோதுமையில ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்காய் கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, நாய் கொடுங்க, நாய் நண்பர்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பா இல்ல, இந்த வழிபாடு உங்களை காப்பாற்றும். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனை போற்றி. இந்த மந்திரம் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும் மனசுல. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம் அதிகமா இருக்கு. உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். ஏன்? உத்திராடத்தினுடைய தலைவர் சூரியன். வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். அனுகூலமான எண் 7 தெற்கு சிவப்பு. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க, காலையிலேயே ராத்திரியும். மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஜெயமோகன் அல்லது ஜெயகாந்தன் அல்லது பாலகுமாரன் இவர்களுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஆமா, ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுங்க, பழசு புதுசு சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறகு பலமான நிதானமும் விடாமுயற்சியும் பொறுமையும் ஜெயிக்கும். நல்ல நாள். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும், சூரியனுக்கு தீபம் காட்டியே தீரணும். ஏன்? அதனுடைய தலைவர் சூரியன், அதனால வழிபாடு முக்கியம், திருஷ்டி இருக்கிறதுனால. அனுகூலமான எண் 9 5 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. நாள் முழுக்க மனசுல மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் நாளவனே போற்றி, நாள் அவன்னா சூரியன், நாரதரே போற்றி, நந்தகனே போற்றி, நவநிதியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு கூகுள்ல போடுங்க, நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். பிரியா கல்யாணராமன் அமரராயிட்டார் சில வருடங்களுக்கு முன்னாடி. அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. இனிப்பா ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க, அல்லது வாங்கி கொடுங்க, பணமா கொடுங்க, கோயில் வாசல் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. கும்பராசியார் நேயர்களே, சூப்பரான நாள்,
நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. வழிபாடு முக்கியம். ஏன்? திருஷ்டி இருக்கு. உங்க பிறகு பலமான நிதானமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, பச்சை, மஞ்சள். நாள் முழுக்க மனசுல மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் நாளவனே போற்றி. நாள் அவன்னா சூரியன். நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நவநிதியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு கூகுள்ல போடுங்க. நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார். பிரியா கல்யாணராமன் அமரராயிட்டார் சில வருடங்களுக்கு முன்னாடி. அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. இனிப்பா ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க, அல்லது வாங்கி கொடுங்க, பணமா கொடுங்க, கோயில் வாசல் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சந்திராசிரமம். அசோனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். ரேவதி, பூரட்டாதி, உத்திரட்டாதி 3 பேருக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை. இன்று சுவாதி நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதால் மனசு புத்தி நிதானமாக இருக்காது. முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். முக்கிய முடிவு எடுத்து ஆகணுங்கிற கட்டாயம் இருந்தா தள்ளி போடணும், அல்லது குலதெய்வத்துக்கிட்ட வாக்கு கேட்கணும். நிதானம், பொறுமை. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க, காலையிலேயே ராத்திரியும். மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஜெயமோகன் அல்லது ஜெயகாந்தன் அல்லது பாலகுமாரன் இவர்களுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஆமா, ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுங்க. பழசு புதுசு சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. நேயர்களே, இந்த ஆடி மாதம் முழுக்க சூரியன் 4 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். அந்த 4 ராசிகள் எவை? சூரியன் ஆடி மாதத்தில் உதவி செய்கிற ராசிகள் 4: ரிஷபம், கும்பம், கன்னி, துலா. இந்த ஆடி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிற ராசிகள் 4. சரிங்க சார், ஆவணி வரப்போது இல்ல, அதுல யாருக்கு உதவி செய்ய போறாங்க? மிதுனம், துலாம், விருச்சிகம், மீனம். இந்த ராசிகளுக்கு ஆவணி மாதம் முழுக்க உதவி செய்வார் சூரியன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.